வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நாம அட்டகாசமான ஒரு சைனீஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஃபேண்டசி மூவி தான். ஆனா அதுக்குன்னு படம் ஃபுல்லாவே கலர்ஃபுல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், பார்க்க அவ்வளவு அற்புதமா இருக்கும். இதுல நம்ம ஆக்ஷன் ஹீரோ ஜெட்லி ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. சொல்ல போனா கிட்டத்தட்ட அவர் தான் ஹீரோன்னு வைங்களேன். இப்போ இதை நான் ஏன் முக்கியமா சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம இன்னும் சில நாட்கள்ல ஒரு அனிமேஷன் படத்தை பத்தி பார்க்க போறோம். அதுவும் இதுல ஜெட்லி நடிச்சிருக்கிற ரோலும் ஒண்ணு. அதனாலதான் இதுலயே கேரக்டரை பத்தி ரொம்ப விரிவா சொல்லிட்டாதான் அந்த அனிமேஷன் படம் உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ நம்ம ஜெட்லியை பத்தி பார்க்கலாம். இதுல நம்ம ஜெட்லியோட பேரு ஜியாங்ஜியா. இவரு கடவுளுக்கு இணையான ஒருத்தர். அவ்வளவு சக்திகள் இருக்கும். இவரோட சக்தியே இவரோட முதுமை தான், அதாவது வயசு அதிகமா இருக்கிறது. ஒருவேளை இவர் இளமைக்கு திரும்பிட்டா இவரோட சக்திகள் இருக்காது, ரொம்ப பலகீனமா மாறிடுவாரு. சோ இந்த விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் கண்டென்ட். இப்போ நம்ம படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட வில்லி ஒரு 9 வால் இருக்கிற ஓனாய் தான். அதுக்குன்னு அது அப்படியே இருக்காது. அந்த நாட்டு ராணியை பிடிச்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு பேய் பிடிச்சிருக்கிற மாதிரி. அவளோட நோக்கமே இந்த உலகத்தை அழிக்க நினைக்கிற ஒரு கொடூரமான கருப்பு டிராகனை திரும்ப நம்ம உலகத்துக்கு கொண்டு வரதுதான். அதை தடுக்க நம்ம ஜெட்லியும் அவங்க ஆளுங்களும் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியா ஜெயிச்சாங்களா இல்லையா, அந்த கருப்பு டிராகன் திரும்ப வந்தானா இல்லையாங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமா செம்ம காமெடியோட சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த படத்துல. அது என்னன்னா நம்ம சுட்டி பையன் அசகாய சூரன் நேஷா இதுல வராரு. மறக்காம பாருங்க. அவனோட சேட்டையெல்லாம் சும்மா அப்படி இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவன் வந்ததுக்கு அப்புறம் தாங்க படத்துல காமெடியே ஆரம்பம். அதுல ஆரம்பிக்கிற காமெடி கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கும். அதோட இதுல ஒரு கேரக்டர் வருது. அதுக்கு நான் சென்னை தமிழ்ல டப்பிங் கொடுத்திருக்கேன். அதோட அதை வச்சு மத்தவங்களையும் செம்ம ஓட்டிருக்கேன். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கிறியா அப்படிங்கிற விஷயத்தையும். இந்த படம் ஜூ ஜாங்லிங் எழுதின கடவுளின் உருவாக்கம்ங்கிற ஒரு நாவல் தான். சோ இந்த படம் முழுக்கவே 16ஆம் நூற்றாண்டில் நடக்கிற ஒரு கதை தான். சரி வாங்க நம்ம நேரா வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரீம் தமிழ் குடும்பத்தை சேர்ந்த பிரகாஷ் பி நம்ம கிட்ட ரொம்ப நாளாவே படங்களை கேட்டுட்டு இருந்தாரு. அதை போட முடியலன்னு கோச்சுக்காதீங்க நண்பா, கண்டிப்பா போடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த படம் உங்களுக்காக தான் நாங்க டெலிகேட் பண்றோம். மிஸ்டர் பிரகாஷ் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சோ गाइस இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2016ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு லீக் ஆஃப் காட்ஸ். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓபனிங்லயே ஒரு குரல், ஆரம்ப காலத்தில் உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் ஆசைகள் இந்த மொத்த உலகத்தையே ஆட்டி படைச்சது. அதன் விளைவாக போரும் ஆரம்பிச்சது. ஷாங் சாம்ராஜ்யத்தோட கடைசி அரசர் டிக்சன் ஜோ ராஜவம்சத்தை சேர்ந்த அரசர் ஜோ என்பவரால் வீழ்த்தப்பட்டார். அந்த தருணத்தில் சிலர் இருளில் வீழ ஆரம்பித்தனர். ஆனால் பலரும் பாதுகாவலர்களை நம்பினார்கள். இனி நிகழவிருக்கும் கடைசி யுத்தம் தான் மனித இனத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகிறதுன்னு சொல்லி முடிக்குது. இப்போ பொது ஆண்டுக்கு முன் 1046ல ஷாங் சாம்ராஜ்யத்தோட கோட்டையை காட்டுறாங்க. அங்க எல்லாம் பாதுகாப்பெல்லாம் பலமா இருக்கு. அப்பதான் நம்ம படத்தோட வில்லிய காமிக்கிறாங்க. இவ தான் ஓனாய் ராணி. இவளோட பேரு டாஜி. இவளை பிடிச்சிருக்கிறது தான் அந்த 9 வால் ஓனாய் சாத்தான். அவ ஒரு கருப்பு டிராகன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்க. அப்ப ஏதோ சத்தம் கிட்ட ஒரு காவலாளி உள்ள வரான். அவ்வளவுதான், ஆளுக்கு அன்றே கடைசின்னு போஸ்டர் எழுதி ஒட்டியாச்சு. ஏன்னா அவனா அவ்வளவு கொடூரமா கொண்டுட்டு இருப்பான். இப்போ போர்ல ஜோ வம்சத்தை சேர்ந்தவங்க ஜெயிச்சாங்கல்ல, அவங்க அரசரை தான் திருமணம் செஞ்சிருப்பான். அதனாலதான் அவங்க கோட்டையில இருக்கிறாங்க. ஆனா 9 வாளுங்கிற அந்த ஓனாய் சாத்தானால அடிமையாக்கப்பட்டு அவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா இந்த ராணி. என்ன வேலைன்னா அந்த கருப்பு டிராகனை உயிரோட மனித உருவத்துக்கு திருப்பி கொண்டு வரதுதான் அவங்க லட்சியம். இவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அரசரை போட்டு தள்ள தான் போறாங்க. ஆனா இது தெரியாம அந்த அரசர் இவங்களுக்கு சைன் ஜப்பான் கூட்டிக்கிட்டு இருப்பான். எப்படி இவங்கள மாதிரி மோசமானவங்க இருக்கிறாங்கன்னா அந்த இவங்களை தடுக்க நல்லவங்க கூட்டம் இருக்கும்ல, அங்கதான் நம்ம ஹீரோ இருக்காரு. இந்த மொட்டை தான் நம்ம ஹீரோ. இவரோட பேரு லீ. இந்த கூட்டம் தான் நல்லவங்க கூட்டம். இப்போ இவங்க ஒரு குலபெருசா காப்பாத்த போறாங்க. அவரு யாருன்னா இன்விசிபிள் பரம்பரையோட மூத்த பெருசு. அவரை புழுத்து சாயத்துக்குள்ள மீட்டு கொண்டு வரணும்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அரசன் பல நிபுணத்துவம் வாய்ந்தவங்களை நிர்மூலமாக்கி இருக்கான். அதுக்கு காரணம் அவன் அந்த டாஜி பிடியில இருக்கிறதான். கிட்டத்தட்ட அவ இவனை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். அவளை அழிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா ஜாங்ஜியா தான். அவர் தான் நம்ம ஜெட்லி. அந்த பெருசா காப்பாத்தி மேற்கு கியூ நகரத்துக்கு கொண்டு போகணும். ஆனா உள்ள என்ன ஆனாலும் சரி ஹீரோவோட அபூர்வ சக்தியை மட்டும் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா டாஜி ரொம்ப சக்தி வாய்ந்தவா, அதோட பெரிய சூனியக்காரி வேற. அதனால ஹீரோவை ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சிருவா. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம சிங்கக்குட்டி அதிரடி என்ட்ரி கொடுக்குறாரு. அவரு என்ன ஆனாலும் சரி உங்க நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி மேஜிக் பண்ணி அரசர் ஜூக்கு பின்னாடி இருக்கிற சக்தியோட ரகசியம் இதுதான். அவரு இளமையா இருக்கும்போது இந்த உலகத்தை மீட்டெடுக்கிற வேலையை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவன் மோசமான ஒரு சாத்தான் கூட உடம்படிக்கை செஞ்சுக்கிட்டான். அந்த சாத்தான் இவனுக்கு எல்லாமே தரான்னு சொன்னான். ஆனா அதுக்கு பதிலா அவனோட உடலை எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அவனும் சக்திக்கு ஆசைப்பட்டு இந்த உலகத்தை ஆளுவன்னு ஒத்துக்கிட்டான். அது வேற யாரும் இல்ல, கருப்பு டிராகன் தான். அவனோட உடல் இந்த உலகத்தை அழிக்க நினைக்கிற கருப்பு டிராகனுக்கு சொந்தமாச்சு. எப்போ 3 சூரியன் ஒரே நேரத்துல தோன்றுதோ அப்போ அந்த கருப்பு டிராகன் நம்ம உலகத்துக்கு முழு சக்தியோட வந்துருவான். கடந்த 18,000 வருஷங்களா இருள் சக்தி இந்த உலகத்தை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல்னா அது அந்த 9 வால் ஓனாய் இல்ல, அது கருப்பு
கருப்பு டிராகன் தான். அது மட்டும் இல்ல, அந்த கருப்பு டிராகனை கொல்லக்கூடிய ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த இன்விசிபிள் பரம்பரையோட மூத்த பெருசு தான். நீங்க அவரை காப்பாத்தலனா இந்த உலகமே பேரழிவை சந்திக்கும்னு சொல்ல ஹீரோ, நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம் குருதேவா, ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு தலைவரே, நான் அதை சொல்லிடுவேன், ஆனா அது உங்களுக்கு புரியாது, சரியா, சீக்கிரமா வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போறாரு. அங்க கோட்டைக்குள்ள அரசர் மஜாவா இருக்க இங்க போராளிகள் உள்ள வராங்க. இவங்க குரல் வித்தியெல்லாம் காட்டி பறந்து பறந்து வருவாங்க பாருங்க, சும்மா அசத்தலா இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே. அதுலயும் இந்த சீன்ல கேமரா ஒர்க் எல்லாம் பட்டைய கிளப்பி இருப்பாங்க. இங்க ஓனாய் ராணி வந்து அரசருக்கு இப்போ ஒரு பரிசு இருக்கிறதா சொல்றான். என்னடான்னு பார்த்தா குல மூத்தவரை தான் மேல கொண்டு வராங்க. அங்க நம்ம போராளிகள் அந்த குல மூத்தவரை எப்படி சத்தமே இல்லாம காப்பாத்துறதுன்னு பேசிக்க ஹீரோ தன்னோட சக்தி மூலியமா அவர் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள புந்து செம்ம காட்டுவான் பாருங்க, அட்டகாசமா இருக்கும். வெளியே போராளிகள் மட்டும் என்ன சும்மாவா, சத்தமே இல்லாம சங்க இருப்பாங்க. இங்க ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுட்டு அதிரடியா உள்ள வரான். மத்தவங்களும் அங்க வர இந்த இடம் தான் இன்விசிபிள் குழுத்தை சேர்ந்தவங்களை அடைச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் இங்க தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. இவங்க போய் ஒரு சிறையில உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம்னு சொல்ல அவங்க மறைஞ்சிருந்து வெளியே வராங்க. இங்க மேல குலமூத்தவரை எதுக்காக கட்டி வச்சிருக்காங்கன்னா இவரோட கண்ணுக்காக தான். ஏன்னா அதுல கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டுமே தெரியும். அந்த கண்களை பறிக்க தான் ஓனாய் ராணி இவரை இங்க கொண்டு வந்திருக்கா. இந்த விஷயத்தை அரசர்கிட்ட சொல்லி உங்களுக்கு உங்க எதிர்காலத்தை பார்க்க விரும்புறீங்கன்னு தூண்டிவிட இவனும் அவர்கிட்ட போறான். இங்க போராளிகள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு சிறை கதவை உடைக்க முடியல. அதனால ஹீரோ வேற வழி இல்லைன்னு தன்னோட சக்தியை பயன்படுத்துவான். அது பார்க்க ஏதோ எலக்ட்ரிக் பவர் மாதிரி இருக்கும். அப்ப அந்த சக்தியால வேற எங்கேயோ கட்டி தொங்க விட்டு இருந்த ரக்க துடிக்கும். அதை பார்த்த தளபதி அந்த இறகு வம்சத்தை சேர்ந்த அனாத பையன் இங்க தான் இருக்கான்னு உடனே கிளம்புறான். அங்க அரசன் குல மூத்தவர்கிட்ட அவனோட எதிர்காலத்தை பத்தி கேட்க அவரும் காமிப்பாரு. அதுல அவன் காத்தோட காத்தா கரையிற மாதிரி வரும். உடனே இவன் பதற, மூத்தவரு, டேய் மோசமான கொடுங்கோலனே, இது இப்படிதான் முடிய போகுது, பல லட்சம் உயிர்களை காவம் வாங்க போகுது, நீயும் எதுக்கும் உதவாம தான் போக போறன்னு சொல்றாரு. அப்ப காண்டான அரசன் ராணி பேச்சை கேட்டுக்கிட்டு மூத்தவரோட கண்ணா நோண்ட சொல்றான். அங்க ஹீரோ காப்பாத்தின எல்லாரும் குட்டி குட்டி பசங்களா இருக்கிறதால அவங்கள காப்பாத்தணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா இது குலமூத்தவரோட விருப்பம். அப்போ இவங்கள படவீரர்கள் சுத்தி உழைச்சி தாக்குறாங்க. இவங்களும் கேடையும் கொண்டு தடுத்துட்டு இருக்க அப்போ அந்த பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராளிகளோட திடீர்னு மறைஞ்சிடுறாங்க. அப்படியே இங்க கண்ணன் போனவங்க கூடவே அங்க இருந்த எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதோட இங்க பார்த்தா அப்படியே இந்த பசங்க வேற பக்கமா வெளியே வராங்க. அங்க இருக்கிற பாதாள சாக்கடையை தாண்டிட்டா வெளியே போகலாம்னு கேடயத்தை வச்சு ஒரு படகை உருவாக்குறாங்க. ஏன்னா அங்க நிறைய தண்ணி போயிட்டு இருக்கும், அது மூலியமா போகலான்னு. இங்க மேல காலத்தை ஒரே வச்சது யாருடான்னு பார்த்தா நம்ம தலைவர் சும்மா சிங்கம் மாதிரி என்ட்ரி கொடுப்பாரு. அவரை பார்த்தது அரசன், நீ எப்படி என் இடத்துக்குள்ள அத்துமீறி நுழையலாம்னு கரடிக்கு ஷாக் அடிச்ச மாதிரி கத்த, அதுக்கு தலைவர் அல்பாயுஸ்ல அனாமத்தா போக போற, ஏன் இப்படி கத்துறன்னு கேக்குறாரு. அதுக்கு இவன் அப்படி யாரு சொன்னாங்கன்னு கேட்க பின்னாடி ஓனாய் ராணி முடிச்சுக்குவா. இங்க அந்த தளபதி ஒரு கருஞ்சலித்து மேல இவங்களை பிடிக்க வரான். அப்ப ஹீரோவுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. உடனே தெளிவாகி சறுக்கிட்டு போறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் நிக்க இன்னொருத்த வந்து, நீ என்னோட சகோதரன், அதனால எதை பத்தியும் யோசிக்காத, நம்ம போரிடணும்னு சொல்ல அப்ப அந்த தளபதி வரான். அப்புறம் என்ன, இவங்க சறுக்கிக்கிட்டே வண்டியை கட்டுறாங்க. இங்க அந்த அரசன் பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு அவரை தாக்க பதிலுக்கு தலைவர் அவனை ஒரே வச்சிருவாரு. அப்ப இவருக்கு பின்னாடி ஓனாய் ராணி இவரோட சக்தியை உரிய பார்க்க தலைவரை தப்பிச்சிடுறாரு. இங்க இவங்க சறுக்கிட்டு போயிட்டு இருக்க முன்னாடி திடீர்னு ஒரு குட்டி பாலம் வருது. அத ஹீரோ முட்டு கொடுத்து பசங்களை தாண்ட வைப்பான் பாருங்க, சும்மா அட்டகாசமா இருக்கும். அங்க ராணி தலைவரை பிடிக்க முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். ஆனா அவரை தொட கூட முடியாது. சரின்னு அவர்கிட்ட ஆசையா பேச்சு கொடுக்க இவரு பொடி கிரீடம் போட்ட கிரிக்கின்னு கலாய்ச்சி விட்டுருவாரு. கடைசியில அவர் தலைவரை சுத்துன்னு சுத்தி அவரோட சக்தியை உரியறா. இங்க ஒருத்தனா அந்த தளபதி தாக்க வர ஹீரோ உள்ள பூந்து அல்லையிலேயே அடிச்சு பரட்டி விட்டுறான். இவங்க வேகமா தப்பிச்சு போக அப்ப அந்த வாசல் கதவு மூட பார்க்கும். பசங்க அந்த பக்கம் போயிட ஹீரோ தன்னோட சக்தியை வச்சு அங்க இருந்த படைவீரர்களை தாக்கி அந்த கதவையும் புட்டு அந்த இடத்தையும் மொத்தமா உடைச்சு தள்ளுறான். இதனால அந்த தளபதி இந்த பக்கம் வர முடியாம நிக்க இவங்களும் ஒரு வழியா தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள பசங்களை தப்பிக்க வச்சுக்கிட்டு ஹீரோ, அந்த தளபதிக்கு என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கு, அதோட என்னால இங்க ரக்க இருக்கிறத உணர முடியுதுன்னு சொல்ல, அதுக்கு அவன் நாம வந்த வேலை இன்னும் முடியல, அது முடிஞ்சதும் நீ உன்னோட கேள்விக்கு விடை தேடுன்னு சொல்றான். அங்க ஓனாய் ராணி நம்ம தலைவருக்கு இளமை திரும்புதல் மந்திரத்தை போட அவரோட சக்தி குறைஞ்சது, காலத்தை உரை வச்சது எல்லாமே சரியாகுது. அதை பார்த்த குலமூத்தவர் இப்படி நடக்க கூடாதுன்னு தன்னோட கண்ணை வெளியே எடுத்து அதை மேல தூக்கி போட ராணி இவரை விட்டுட்டு அந்த கண்ணை பிடிச்சுக்கிறான். அப்ப அங்க வந்த நம்ம ஆளுங்க காவலாளிகளை அடிச்சு போடுறாங்க. ராணி மறுபடியும் இவர்கிட்ட இருந்து சக்தியை உரிய பார்க்க அதை பார்த்த ஹீரோ ராணியை தாக்குவான். ஆனா அவன் என்னடானா அந்த சக்தியை எடுத்துக்கிட்டு அவனையே திருப்பி அடிக்க தலைவர் அவனை காப்பாத்திடுறாரு. அப்ப குலமூத்தவர் தன்னோட சக்தியை வெளிப்படுத்த நம்ம தலைவர் ஒரு பெரிய கொக்க வர வச்சு அதுல ஏறிக்கிறாங்க. அப்ப குலமூத்தவரோட இன்னொரு கண்ணு வெளியே வர அதை தலைவர் பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா குலமூத்தவர் இறந்து போறாரு. அதை பார்த்த அரசன் காண்டாக, ராணி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அரசே, நம்ம கிட்ட இருந்து அவங்களால கண்டிப்பா தப்பிக்க முடியாது, நம்ம ஏற்கனவே பாதி ஜெயிச்சிட்டோம்னு அந்த கண்ணை காட்டி சொல்றா. அங்க நம்பாளுங்க அவங்களோட மேற்கு கியூ நகரத்துக்கு வராங்க. அங்க நம்ம தலைவர் குலமூத்தவரோட ஒரு கண்ணு நமக்கு கிடைச்சிருக்கு, இனிமே மக்கள் இரவுல நிலவு பார்ப்பாங்க, அது ஒரு 2 நிலவு, அது பொழுது சாயிற நேரத்துல மட்டும்தான் தெரியும்னு சொல்ல, அதுக்கு தளபதி ஒரே ஒரு கண்ணை மட்டும் வச்சு நம்மளால எப்படி அந்த கருப்பு டிராகனை கொல்ல முடியும்னு கேட்கறான். அதுக்கு தலைவர் குலமூத்தவரோட கண்ணு சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரங்களையும் பார்க்க முடியும், அது மட்டும் இல்ல அவரோட கண்கள் பார்க்கிற எல்லாத்தையுமே பதிவு செய்யும், அவரால் கருப்பு டிராகனை கொல்லக்கூடியவங்க யாருன்னு பார்க்க முடியும், நம்ம கிட்ட அவரோட ஒரு கண்ணு மட்டும் இருந்தாலும் நமக்கு வெற்றி வாய்ப்பு 50%
இருக்குன்னு அந்த கண்ணை கட்டுப்படுத்த இவருக்கு என்னமோ ஆகுது. என்னடான்னு பார்த்தா இவர் கொஞ்சம் கொஞ்சமா இளமையாகிறாரு. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இவரு மொத்தமா இறந்து போயிருவாரு. அப்ப குலமத்தவரோட கண்ணுல பார்த்தா ஒரு வால் தெரியும். அதுதான் அற்புதமான ஒளியின் வால். அதே தகவல் இங்க ராணிக்கும் தெரியுது. ஏன்னா அந்த வாளால மட்டும்தான் கருப்பு டிராகனை கொல்ல முடியும். ஆனா இந்த விஷயத்தை இவங்க தளபதி நம்ப மாட்டான். ஏன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நினைப்பான். அதுக்கு தலைவர் அது உண்மைதான் பொடியான்னு சொல்ல உடனே இவன் யாரை பார்த்து பொடின்னு சொன்னீங்க, நீங்களே உங்களை ஒரு முறை பாருங்க, முறையா பார்த்தா நீங்க தான் என்ன மாமானு கூப்பிடணும்னு கலாய்க்கிறான். அதுக்கு இவரு இப்போ அது முக்கியம் இல்ல, இதே மாதிரி கண்ணு அந்த ராணிகிட்டையும் இருக்கு, நமக்கு தெரியாதது கூட இப்போ அவளுக்கு தெரியும், நமக்கு வேற வழியே இல்ல, அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. அங்க ராணி அவங்க தளபதி கிட்ட அந்த வாளை யாரு எடுக்க போனாலும் சரி அவங்கள கொன்னுடுன்னு சொல்றா. ஏன்னா அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம ஹீரோவை பத்தி கொஞ்சம் பாப்போம். இவனை பத்தி சொல்லணும்னா இவன் இறகு வம்சத்தை சேர்ந்தவன். அதாவது இவங்க வம்சத்துக்கு ரெக்க இருக்கும், இவங்களால பறக்கவும் முடியும். ஆனா ஹீரோவுக்கு இன்னும் ரெக்க வரல. ஏன்னா இன்னும் இவன் பறக்கிறதுக்கு பயப்படுவான். இவன் ஒரு பாரமாட நின்னுகிட்டு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குதிக்க அப்போ இவனுக்கு சில காட்சிகள் வருது. அதுல இவங்க அப்பா இவனுக்கு பறக்க சொல்லி கொடுக்கறப்பதான் அந்த கருஞ்சிரத்த தளபதி வந்து அவங்க நகரத்தையே தாக்கி இவன் அப்பாவோட ரெக்கையை பிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோட்டையில பார்த்தது கூட இவன் அப்பாவோட ரெக்க தான். இந்த விஷயங்கள் இவனுக்கு தெரிய உடனே ரெக்க வரும், ஆனாலும் பறக்க முடியாது, பாதுகாப்பா கீழே விழுந்துறான். ஹீரோவை தளபதியோட பையன் தூக்கி மனசை தளர விடாதுன்னு சொல்றான். இவன் யாருன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோவை சகோதரன்னு சொல்லியிருப்பான்ல, அது இவன் தான். அதுக்கப்புறம் ஹீரோ தலைவரை பார்க்க வர அவரு இவனுக்கு அந்த ஒலியின் வால் இருக்கிற வரைபடத்தை கொடுக்கிறாரு. தலைவர் அந்த வாளுக்கு அதை அடக்கியால இப்போ ஒருத்தர் வேணும்னு சொல்ல உடனே ஹீரோ அது நானான்னு கேட்கிறான். உடனே அவர் யார் நீயா, அது என்னப்பா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட, அதுக்கெல்லாம் தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும், எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, முக்கியமா தோல்வியை ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்ல ஹீரோ நான் போறேன்னு சொல்றான். அவரும் பயங்கரமா சிரிச்சிட்டு சத்தம் போடாத அவன் வெளியே வரான்னு சொல்றாரு. வேற யாரு, நம்ம அசகாய சூரன் நேஷா தான். இப்போ ஆரம்பிக்கிற காமெடி கடைசி வரைக்கும் இருக்கு மக்களே. முதல்ல ஒரு குட்டி நெருப்பு பந்து மட்டும் வெளியே வருது, அது சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்க நம்ம தலைவர் ஒரு சக்தியை விட்ட உடனே ஒரு குட்டி பையன் வெளியே வரான். அவன் தான் நம்ம நேஷா. அவனை ஹீரோவோட பயணத்துல உதவி பண்றதுக்காக தான் வர வச்சிருக்காரு. தலைவர் அவனை சும்மா பிடிக்க பார்க்க அவன் செம்ம சேட்டை பண்ணிட்டு இருப்பான். அதோட இவனுக்கு கால்ல அந்த நெருப்பு சக்கரம் வேற இருக்காது. நேஷா நம்ம பால் மேல ஏறிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடி இருப்பான். நேஷா நான் என்னோட சக்கரத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்ப ஹீரோ அவனை பிடிக்க பார்ப்பான். தலைவர் அதுக்கு அவசியம் இல்ல, அவனே உன்னை தேடி வருவான்னு சொல்றாரு. அதோட அந்த குழிக்குள்ள இருக்கிற 3 பையையும் எடுத்துக்கோ, வழியில உனக்கு தேவைப்படும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்ப தளபதியோட பையன் இவனை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவான். அதுக்கு தளபதி இது அவன் எதிர்கொண்டு தான் ஆகணும், அவன் நிச்சயமா சாதிப்பான்னு சொல்றாரு. அங்க அந்த கருஞ்செடுத்த தளபதி ஒரு பொம்மையை உருவாக்கி அதை பொண்ணா மாத்தி ஹீரோவை நோட்டம் விட்டு தகவலை சொல்றான். இங்க ஹீரோ எங்க போறதுன்னு வழி தெரியாம முழிக்க அப்போ ஒரு செடி வருது. அது டேய் நைனா வழி ஏன்டா இந்த மைனாவை கேட்கலன்னு கேக்குது. ஹீரோ நீ யாருன்னு கேட்க அந்த செடி நான் மாய செடிடா சோமாரி, எனக்கு தெரியாத மேட்டர்னு ஒன்று இந்த உலகத்துல கிடையவே கிடையாதா பண்ணாட, நம்ம கிளப்போல்டுக்காண்டி என் காலில் உளுந்து கதறலன்னு ஏன் நான் ஏன்டா வாங்க கூட இருக்க போறேன் என் டோமரு, நான் மட்டும் இல்லாகாண்டி உன்னால கத்தி இல்ல ஒரு சுத்தியை கூட கண்டுபிடிக்க முடியாதா என் கோயம்புத்தூர் கொட்டை இது மொட்டைன்னு சொல்லுது. ஹீரோ ஏய் நீ ரொம்ப பேசுற, ஒழுங்கா வழியை மட்டும் காட்டுன்னு சொல்ல உடனே இதை அதை நான் அப்பாலிக்கா காமிக்கிறேன் வா வழியில போடா என் டவுசர்னு சொல்லுது. ஹீரோ நாம வாயால சாகிறத விட தண்ணி கிடைக்காம சாகிறதே மேல்னு சொல்ல அப்ப யாரோ கத்துற சத்தம் கேக்குது. என்னடான்னு அங்க போய் பார்த்தா நேஷா தலை மட்டும்தான் வெளியே நீட்டிட்டு இருக்கு, மீதி எல்லாம் புதஞ்சு போய் கிடக்கும். ஹீரோவும் அவனை வெளியே தூக்கி நல்லபடியா இருன்னு சொல்ல அந்த பயப்புல 6 கையை வச்சு இவனை அடிச்சு போட்டுட்டு அந்த செடியை பிடுங்கிட்டு ஓடுறான். காண்டான ஹீரோ அவனுக்கு ஷாக கொடுத்து கருக்க பாக்குறான். உடனே நேஷா என் நெருப்பு சக்கரம் மட்டும் எனக்கு கிடைச்சதே மௌன நீ காலின்னு சண்டை போட இப்ப பெரிய சைஸ்ல ஒரு உருவம் ஒன்று எந்திரிக்குது. அதை பார்த்த செடி போச்சா இந்த பேமானி என் கப்பம் பாப்பம் முடிச்சுக்கிட்டு தான் வந்துக்குது, இதுதான் பேமானி பேரான் சி போறான்னு சொல்லுது. அது நேஷாவை தான் வெறி கொண்டு துரத்துது. ஏன்னா செடி இப்போ அவங்கிட்ட தானே இருக்குது. இந்த சீன் எல்லாம் பயங்கர காமெடியா பண்ணிருப்பாங்க. அந்த செடி வேற ஒரு பக்கம் டே டோமரு நம்ம ஹிஸ்டரி ஓவரு ஓடுகாரா ஓடுறான் இல்லனா அது ஒழுங்கு காட்டி அடிக்கும்னு புலம்புது. அப்ப நேஷா செடியை தூக்கி ஹீரோ மேல போட்டுருவான். அவ்வளவுதான் அது ஹீரோ வரட்ட இவன் பிச்சுக்கிட்டு ஓடுறான். அப்ப கூட அந்த செடி டே ஓடுறான் மாட்டுனா மட்டனு சிக்குனா சிக்கனு செதச்சிருவாங்க எவ்வளவு தாவடா தாவுன்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோ எங்க தாவருது நாடே தவழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு பதறான். ஹீரோ மறுபடியும் அதை நேஷா கிட்ட தூக்கி போட்டுட்டு பூரானுக்கு ஷாக்கு கொடுக்க அது அவன் மேல பட்டுரும். உடனே நேஷா ஏன்டா உனக்கு இவ்வளவு பெரிய உருவத்தையே குறி வச்சு அடிக்க தெரியலையே, நீ எல்லாம் நாளைக்கு எப்படிதான் இழுக்க நேஷா பூரானோட வாய்க்குள்ள போவான். அப்ப ஹீரோ வந்து கத்தி இறக்கி அதுக்கு கரண்ட் ஷாக்கு கொடுக்க ஒரு வழியா இவ்வளவு பெரிய கலவரம் முடியுது. அப்ப நேஷா ஹீரோவோட ஒரு சுருக்கு பைய எடுத்துக்க அந்த செடி டே குரங்க உனக்கு தாண்டா அந்த சுருக்கு பைன்னு சொல்லுது. அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு டிராகன் யாரால் இருக்கும். அதுதான் கிழக்கு கடலோட 3வது இளவரசன். அது கூட நம்மால வண்டியா திட்ட இவன் அதை பிடிச்சிக்க அடுப்பான். அப்ப அது இவன் மூஞ்சில காரி துப்பா நம்மாலும் மயங்கி விழுந்துருவான். என்னடா ஆச்சுன்னு கிட்ட போய் பார்த்தா பயபுல பெரிய பையனா மாறிடுவான். விஷயம் என்னன்னா இவனோட அந்த நெருப்பு சக்கரம் கிடைக்கிற வரைக்கும் நேஷாவோட உடல் சரியான நிலையில இருக்காது. அந்த சக்கரத்தை எடுக்க இவன் பண்ணுவான் பாருங்க ஒரு கூத்து. ஐயோ ஐயோ அந்த கொடுமையில நீங்களே அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கலாம். நம்ம அதுக்கப்புறம் நேஷா கண்ண முழிக்க செடி தான் அவனை கட்டி வச்சிருக்கோம்.
இருக்கும். நேஷா என்ன விடு, நான் போய் என்னோட நெருப்பு சக்கரத்தை எடுக்கணும்னு சொல்ல, அதுக்கு அந்த செடி டேய் கோயில் கொண்ட நீ காண்டி நான் சொல்றத கேட்டினா குஜாலா அதை தேடி போகலாம், அதுக்கு முதல்ல நீ அவனுக்கு வழியா காமிக்கணும், எங்க உங்க மாமியார் மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்ல உடனே ஹீரோவும் நீ சத்தியம் பண்ணு, ஏன்னா குருதேவர் யாரு என்னோட சுருக்கு பை ஆட்டைய போடுறாங்களோ அவங்க தான் எனக்கு தேவையானவன்னு சொல்லியிருக்காரு, நாம அவர் சொன்ன வேலையை முடிக்கணும்னு அவரோட கட்டா ஊத்து விடுறான். நேஷா இப்ப குருதேவருக்கு என்ன வேணும்னு கேட்க ஹீரோ இந்த உலகத்தை காப்பாத்த நான் அந்த ஒலியின் வாழை தேடுறேன்னு சொல்ல உடனே அவன் போடா வேணா அந்த செடியை தூக்கிட்டு பறந்து போறான். அதுக்கு ஹீரோ உன்னோட நெருப்பு சக்கரம் வேணும்னா அது எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான், அது எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்ல இவனும் வேற வழி இல்லாம ஹீரோவோட வழிக்கே வந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே நடக்க திடீர்னு வேற ஒரு இடத்துக்குள்ள வராங்க. அங்க பார்த்தா ஒரு மிகப்பெரிய நகரமே இருக்கும். இவங்க உள்ள வந்து அந்த பக்கம் ஒரு பெருசு மணலை வச்சுக்கிட்டு வித்த காட்டிட்டு இருக்கோம். அந்த மொத்த இடத்துலயே அந்த ஒரே ஒரு பெருசு மட்டும் தான் இருக்கு. இவங்க அங்க வர பெருசு எதுவுமே பேசாதான்னு சொல்லுது. என்னடான்னு பார்த்தா பெருசு ஏதோ ஒரு தண்டர் பால உருவாக்குது. அத நம்ம நேஷா எடுக்க போக பெருசு கல்ல வச்சு சும்மா மிரட்டலா வித்த காட்டுது. சொல்ல போனா அது அவரை சுத்தி இருக்கிற பாறை, அதுதான் இவனோட சக்தி. உடனே நேஷா வளைய மாதிரி ஏதோ ஒண்ணு வரவழிச்சு ஹீரோ வேண்டாம்னு சொல்ல சொல்ல தாக்குறான். ஆனா பெருசா அவனை செம்மையா சிக்க வச்சு சதச்சு தள்ளுது. ஆனாலும் இவன் தப்பிச்சு ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோதிக்கிறாங்க. ஆனாலும் பெருசா நேஷாவை தூக்கி அடிச்சிடுறாரு. உடனே அவன் தண்டர் போல்ட்டை எடுக்க இவரு தாக்க வருவாரு. ஆனா அதை ஹீரோ தடுத்து அவரு கூட சண்டை போட்டு இருப்பான். ஆனாலும் ஹீரோ மன்னிப்பு கேட்க நேஷா கையில் இருக்கிற தண்டர் போல்ட் திடீர்னு கொழுந்து விட்டு எரியும். என்னடான்னு பார்த்தா அது வெறும் போலி. பெருசு நீங்க 9 வால் ஓனாய் அனுப்புனதா நினைச்சேன்னு சொல்ல இவங்க இல்லன்னு சொல்றாங்க. உடனே பெருசு இங்க நல்லது கெட்டது பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லன்னு ரெண்டு பேரும் நேருக்கு நேரு தாக்க ஹீரோ போய் தடுப்பான் பாருங்க, செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் பெருசு மேல ஒட்டி இருந்த எல்லாம் போய் ஒரு மனுஷனா மாதிரி நெற்றி கண்ணை திறப்பான் பாருங்க. அப்பதான் தெரியுது இவன் தான் யாங்ஜியான்னு. இவரு ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த பாதுகாவலர் தான். இவ்வளவு நாளா 9 வால் ஓனாயோட மந்திர கட்டில இருந்து சிக்கி இருந்திருக்காரு. இப்போதான் அதுல இருந்து விடுதலையா ஆகியிருக்காரு. ஹீரோ எங்களுக்கு உங்க உதவி வேணும்னு சொல்ல அந்த செடி நைனா ஓ நைனா அந்த கட்டையில போன கருப்பு டிராகன் பட்டு பேச்சாரான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீ பெரிய குஸ்தியான ஆளு கணக்கா போய் 9 வால் இருக்கிற தெருநாயை இது ஓனாயை தடுக்கிறன்னு காவாய்க்குள்ள சிக்கின காண்டாம இருக்க மாதிரி கவட்டை புகஞ்சு போற அளவுக்கு ஆகிட்ட. இப்போ உஷார் ஆகிட்டல, வெளியே வந்துட்டல எல்லாத்துல இருந்தோம். என்னன்னா ஓனாயிராணி இந்த பாமியா இது பூமியை கைமா பண்ண போறத வேர்களை துண்ணுகிட்ட வைடிக பார்க்க போறியான்னு கேக்குது. அதுக்கு அவரு ஏதோ போன முறை கவன குறைவா இருந்ததால அவ என்ன பிடிச்சிட்டா, ஆனா இந்த முறை அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றான். அதை கேட்டதான் அந்த செடி டேய் மாமா பூசா கேட்டுன்னு நினைச்சேன், ஆனா நீ வெயிட்ட காட்டுறன்னு ஹீரோ கிட்ட டேய் மந்தவெளி மைதான அந்த சுருக்கு பைய அவங்கிட்ட கொடுன்னு சொல்ல இவனும் அதை கையில எடுக்கிறான். ஆனா அது கீழே விழுந்து திடீர்னு நெளியும். என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு ஓனாய் வெளியே வரும். அதுதான் இவரோட வாகனம். செடி டேய் வெட்டி முண்டாங்களா, 3 சூரியன் வரதுக்கு முன்னாடி நாம நம்ம மேற்கு நகரத்துக்கு போகணும், அதுக்குள்ள அந்த வாழையே எடுக்கணும்னு சொல்ல அதுக்கு இவரு அவனோட ஓனாயை கூட்டிக்கிட்டு நம்ம முதல்ல நம்மளோட தங்க கவசத்தை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அந்த ராணியை தனியா போய் கொண்டுக்கலாம்னு சொல்லிட்டு போறான். இவன் திருந்தவே மாட்டான் போல. ஹீரோ நாங்க உங்களுக்காக மேற்கு கியூ நகரத்துல காத்துக்கிட்டு இருப்போம்னு சொல்ல நேஷா அவன் கடந்து போறான் கழுத முஞ்ச. சரி என் நெருப்பு சக்கரம் எங்க இருக்குன்னு கேட்பான். அதுக்கு செடி வழிகாட்டுல பாருங்கடா என் வண்டலூர்னு சொல்ல அதுல ஏதோ படகு மாதிரி இருக்கிறத காட்டுது. அப்புறம் என்ன இவங்க அந்த பாதையை நோக்கி பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு வராங்க. அங்க இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடுறாங்க. ஹீரோ போக அப்ப அங்க நிறைய பட்டாம்பூச்சி வரும். பார்க்க எல்லாமே மின்னிட்டு இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அதுல வேற ஒரு பொண்ணு அதை பிடிச்சி விளையாடிட்டு இருப்பா. வேற யாரு, அந்த பொம்மை தான். அப்ப அந்த பட்டாம்பூச்சியோட பளபளப்பு குறைய ஹீரோ அதுக்கு தன்னோட சக்தி மூலமா பிரகாசத்தை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு இவ அதை கூட சந்தோஷமா விளையாடிட்டு ஹீரோ கிட்ட வந்து என்னோட பேரு லாண்டின்னு ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சி எனக்கு இந்த வித்தையை கத்து தருவியான்னு கேட்க ஹீரோ அது மேல கைய வச்ச உடனே ஹீரோவோட நினைவுகள் எல்லாம் இவளுக்கு வந்துடும். அவ்வளவுதான் இவ உடனே அங்க இருந்து ஓடி போய் அந்த கருஞ்சரத்த தளபதிக்கு அவளோட நினைவுகளை அனுப்புறா. அவன் அதை பார்த்துட்டு இவகிட்ட இனிமே நீ அவனை பின்தொடர்ந்து போய் எனக்கு தகவல் கொடுன்னு சொல்றான். இங்க ஹீரோ கிட்ட அந்த செடி டேய் மல்கோவா மண்ட என்ன ஃபிகரா பார்த்ததுன்னு தசை திரும்பியா மண்ட பத்திரம்னு சொல்ல இவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. செடி டேய் மங்கி போன மன்மதா நம்ம குருதேவரோட பேரை எக்கார்ந்து கொண்டு உள்ள இருக்கிற கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல இவங்களும் உள்ள போறாங்க. உள்ள அவ ஹீரோவை பார்த்ததுமே நீ எதுக்கு இங்க வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், நீ முதல்ல இதை பாருன்னு எதையோ ஒரு பானைக்குள்ள போட்டு அதுல பார்க்க சொல்றான். இவன் அதை பார்த்துட்டு ஒன்னும் தெரியலன்னு சொல்ல உடனே அவ ஆமா இவரு பெரிய இவரு பார்த்த உடனே எல்லாமே தெரியறதுக்கு உன் நொல்ல கண்ணுல பார்க்காதரா என் வெண்ண உன் மனகண்ணுல பாருன்னு சொல்றாங்க. இன்னும் இன்னைக்கு எல்லாரும் ஓவரா கலாய்க்கிறாங்க. இவனும் அதை மனகண்ணுல பார்க்க அதுல நம்ம தலைவர் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த அம்மா எதையோ காட்டி இது உங்களுக்கு தான் சொல்ல அவரு இது என்னன்னு எனக்கு தெரியும், இதுதான் அந்த எங்க வேணாலும் போகக்கூடிய படகு, நம்ம ரெண்டு பேருமே அதை தான் தேடணும், ஒரு நாள் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப உடனே இவ நீங்க என்ன தேடி வர அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்றா. அப்படியே அவ இந்த பக்கம் திரும்பி ஓனாய் ராணியா மாதிரி ஹீரோவை பார்த்து ஜியாங்ஜியான்னு சொல்லி அதை கொடுக்க வர இவன் நான் அவரு இல்லைங்கன்னு பயத்துல புலம்புறான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி நான் தான் ஜியாங்னு புலம்ப அந்த செடி டே கழுது மேல போனவனை எந்திரிச்சு தொழடான்னு கையில குத்த ஹீரோ முழிச்சுக்குவான். அப்ப அங்க அந்த படகு இருக்க செடி அதை மெதுவா எடுக்க போகும். அப்ப பொம்மை உள்ள வந்து இங்க என்ன பண்ற நீ யாருன்னு கேக்குறா. அவ்வளவுதான் அப்ப அவ கண்ணு முழிச்சு செடியை கொல்ல பார்க்க ஹீரோ தாக்குவான். ஆனா அவ அதை வாங்கி திருப்பி தாக்க இவங்க திருச்சி
தெரிச்சு போய் விழுறாங்க. என்னங்க எல்லாருமே ஹீரோவோட பவரை வாங்கி திருப்பி அடிக்கிறாங்க, என்ன போங்க இவனுக்கு என்னதான் பவரோ. அப்ப அவ என் படகை கொடுன்னு சொல்ல இவங்க பூதம் கிளம்பிருச்சுன்னு பூந்தடிச்சு ஓடுறாங்க. அதை பார்த்த நேஷாவும் ஐயோ காட்டேரி கிளம்பிருச்சுட்டு அவன் ஒரு பக்கம் ஓடுறான். இவங்க அந்த படகை கடல்ல தூக்கி போட்டு அதுல எகிரி குடிக்கிறாங்க. அந்த படகு மனசு என்ன சொல்லுதோ அதுபடி வேலை செய்யக்கூடியது. இவங்க எல்லாரும் தப்பிக்கணும்னு நினைக்க அந்த படகும் அங்கிருந்து கிளம்புது. அதுக்கப்புறம் இவங்க எங்கடா போகுது இந்த படகுன்னு முழிக்க ஹீரோ இந்த படகு யாரோட மனசு ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கோ அங்கதான் போகணும்னு சொல்றான். இப்ப இவங்க எங்க போறாங்கன்னா இந்த குட்டி இறால் இருக்குல்ல அதோட இடத்துக்கு தான். ஏன்னா அந்த இடத்துல தான் நேஷாவோட அந்த நெருப்பு சக்கரம் இருக்கும். பொம்மை நேஷா கிட்ட அந்த ஒலியின் வாழை கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆகும்னு கேட்க உடனே இவன் காண்டாகி நீ யாரு உன்னை யாரு அனுப்புனான்னு மேல தூக்கி பிடிச்சிடறான். அப்ப மறுபடியும் அந்த குட்டி இறால் இவன் மூஞ்சில காரி துப்பா மறுபடியும் குழந்தையா மாறிடுவான். ஆனாலும் ஹீரோக்கு இவன் மேல ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால அவகிட்ட அந்த வாழை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அதுக்கு பொம்மை நான் உன்னோட நினைவுகள்ல பார்த்தேன்னு சொல்றா. ஹீரோ நீ ஏன் என்ன மறந்துட்டேன்னு கேட்க அதுக்கு பொம்மை அது எனக்கே தெரியலன்னு சொல்லும். ஹீரோ அதுவும் நல்லதுதான், தேவையற்ற நினைவுகள் இருக்காது பாரு, நானும் அந்த மாதிரி விஷயங்களை மனசுல வச்சுக்கிறது இல்ல, ஏன்னா நானும் ஒரு அனாதைன்னு சொல்ல உடனே அப்படின்னா நான் உனக்கு உங்க அப்பா அம்மாவை காட்டுவான்னு கேட்பான். ஹீரோ தேவையில்லை, இப்போ மேற்கு கியூ நகரம் தான் என்னோட குடும்பம், சரி இப்போ நேரமாகுது நீ போய் தூங்குன்னு சொல்ல அதுக்கு பொம்மை எனக்கு தூங்க பிடிக்காது, ஏன்னா நான் எந்திரிச்ச உடனே எல்லாமே மறந்துடுவேன்னு சொல்றான். ஹீரோ அதுவும் நல்ல விஷயம் தான், ஒவ்வொரு நாளா புது நாளா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் தூங்குறான். மறுநாள் விடிய அந்த தளபதி நீ தூங்கலனாலும் உன்னோட ஞாபகத்தை எப்போ வேணாலும் என்னால எடுத்துக்க முடியும்னு உரிய ஆரம்பிக்க இவன் அப்படியே மயங்கறான். அந்த நினைவுகள் போறதை செடி பார்த்துட்டு இவ எதிரியோட ஆள்னு சொல்ல ஹீரோ இவ யாரா இருந்தாலும் சரி நான் அவளுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி அந்த நினைவுகள் வெளியே போற இடத்துல சக்தியை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்துறான். மறுநாள் பொம்மை வழக்கம் போல தூங்கி எந்திரிச்சு நம்ம எங்க போறோம், இது என்ன இடம், நீ யாருன்னு கேட்க ஹீரோ இது ஒரு புதிய நாள் ஒரு புதிய இடம்னு சொல்றான். உடனே இவ பாட்டுக்கு டைட்டானிக் ஹீரோ மாதிரி கை நீட்டி பயங்கரமா சந்தோஷமாகறான். அன்னைக்கு நைட்டு இந்த இறால் குட்டி எந்திரிச்சு எங்க இடம் வந்துருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டு ஹீரோ மேல ஏறி வித்த காட்டுது. இது வந்த விஷயம் அவன் அப்பனுக்கும் தெரிய அவங்க ஏன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அதோட அந்த அரசன் தான் பையனை கூட்டிட்டு வர சொல்லி ஒரு பெரிய ஆக்டோபஸ் அனுப்புறான். மேல நேஷா இதோட பாட்டு தொல்லை தாங்க முடியாம எந்திரிச்சு இறால் குட்டியை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்க அப்போ ஆக்டோபஸ் வந்து ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போகுது. ஹீரோவும் பின்னாடியே போக பார்க்க செடி தடுத்து டேய் முழுகட்ட அவனா நம்மள தேடி வருவான் நீ கம்முன்னு கடன்னு சொல்ல திடீர்னு அந்த படகு பறந்து போகுது. அங்க நேஷா டே என்னை விடுங்க இல்ல உங்களை மறுபடியும் பொழந்துருவோன்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி இவன் ஒரு அட்டகாசம் பண்ணுவான்னு சொன்னல அது இதுதாங்க, நீங்களே பாருங்க இந்த கொலவரத்தை. அப்ப அவங்க அரசன் வர நேஷா டேய் யாராலு நீயா என் நெருப்பு சக்கரத்தை கொடுத்துரு இல்லன்னா உன்னை வறுத்து தின்றுவோன்னு மிரட்டுறான். அதுக்காக நீ என்னோட மகனை எனக்கு திருப்பி கொடு நான் உனக்கு திருப்பி தரேன்னு சொல்ல நேஷா வெளியே வந்து உன் பையன் என் வயிற்றுக்குள்ள இருக்கான்னு வரவங்களை அடிச்சு நவுத்துறான். அதை பார்த்த காண்டான அரசன் உடனே இவனை கொல்ல சொல்றான். அப்ப நேஷா கையில வளையத்து பெரிய பில்ட போட்டு எடுக்க பெருசா இருக்கும்னு பார்த்தா தம்மா துண்டு தான் இருக்கும். எல்லாரும் கை ஒட்டி சிரிக்க உடனே 6 கையை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்ப நண்டங்க வந்து சுத்து போட்டு இவனை தூக்க அரசன் கிண்டல் பண்ணுவான். உடனே வாண்டு போய் உச்சா விட்டு அதை பறக்க விட்டுருவோம் பாருங்க, செம்மையா இருக்கும். அதை விட அதாலையும் மொத்த இடத்தையும் நான் அடிப்பா பாருங்க, வேற லெவல். அது உச்சாவும் தீந்து போக இப்ப என்ன பண்ணுவோன்னு எல்லாரும் அவன் மேல குதிப்பாங்க. ஆனா திடீர்னு எல்லாரும் திருச்சி போய் விழுவாங்க. என்னடான்னு பார்த்தா பயப்புல பாம்பு போட்டு இருக்கு. அதாலேயே நண்டையெல்லாம் பறக்க விடுவான் பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டுங்க. அதோட ஒரு கும்பலையும் சேர்த்து பறக்க விடுவான் பாருங்க. இந்த சீரெல்லாம் பாக்குறதுக்கு செப்பா காமெடியா இருக்கும். அப்ப ரொம்ப பெருசா ஒரு நண்டு வந்து இவனை தாக்க இவன் பாம்பு போட்ட உடனே அது ரெண்டா பொழந்துரும். அப்ப இதை பார்த்த ராட்சத ஆக்டிபஸ் இவனுக்கு தெரியாம பம்பி பம்பி போகும் பாருங்க, அது செம்ம ரகல. ஆனா நம்மால அதை பார்த்துட்டு கிட்ட போய் அதை தூக்கி சும்மா 4 சுத்தி சுத்தி தூக்கி அடிப்பான் பாருங்க, அது மறந்து போயிடும். உடனே இவங்க அரசன் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க உங்க குண்டுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரியாம போச்சு, இந்தாங்க உங்க நெருப்பு சக்கரத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுக்குறான். அது இவன் காலுக்கு வந்த உடனே பெரியவனா மாறுறான். விஷயம் என்னன்னா நேஷா போன முறை இங்க வந்தப்ப யாரால் கூட்டம்லாம் ஒன்னா சேர்ந்து இவனை பிறாலாக்கி பறக்க விட்டு அந்த நெருப்பு சக்கரத்தை எடுத்திருப்பாங்க போல, இல்ல அவனுக்கு தெரியாம இதை ஆட்டையை போட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல, அந்த விஷயம் வந்து இதுல காமிக்கலாம். ஆனா இந்த முறை நேஷா இங்க வந்து இவங்களை வச்சு செஞ்சுட்டான். சரி ஓகே இப்ப நம்ம கதைக்கு வருவோம். யாரால் அரசன் தன்னோட மகனை கேட்க இவனும் கொடுக்குறான். அந்த குட்டி பையன் தன்னோட அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட அரசனும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறான். அங்க ஹீரோ இடிமின்னல் பயங்கரமா இருக்கிற ஒரு மேகத்துக்குள்ள வரான். அதை தாண்டி இவங்க வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு செதஞ்சு போன நகரமே இருக்கு. ஹீரோக்கு இந்த இடம் பழக்கப்பட்ட மாதிரியே தெரிய ஹீரோ கீழே இறங்கி பார்த்தா அங்க ஒரு பறவையோட அடையாளம் இருக்கும். அப்பதான் தெரியுது இதுதான் அந்த இறகு ராஜ்யம்னு, அதாவது ஹீரோவோட வம்சம். இவங்க நகரமே ஒரு மிதக்கும் நகரமா தான் இருந்திருக்கும். அப்பதான் ஹீரோவுக்கு பழைய ஞாபகத்துல இவ அப்பா இவனுக்கு பறக்க கத்து கொடுக்க ஆரம்பிச்சது, அப்ப அந்த கரிஞ்சிருத்த தளபதி வந்து இவங்க நகரத்தையே அழிச்சதுன்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. பொம்மை நீ எதை நினைச்சு பயப்படுறன்னு கேட்க ஹீரோ நான் எதை நினைச்சும் பயப்படல, எங்க என்னோட ரக்க வெளியே வந்தா மறுபடியும் இன்னொரு பேரழிவு ஏற்பட்டு நான் விரும்புற மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். எங்க மக்கள் குருதேவர் அதோட நீயும் உனக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்ல அதுக்கு பொம்மை நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடு, ஒருவேளை நீ பறந்தா கண்டிப்பா என்னையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். அப்ப ஹீரோ அங்க உடஞ்சு போற இருக்கிற அடையாளத்தை பார்த்து ஏதோ ஞாபகம் வந்திருக்கும் போல உடனே தன்னோட சக்தி மூலியமா அது ஒண்ணு சேர்க்க அதுல இருந்து ஒரு சக்தி
சக்தி வெளிப்பட்டு வேற ஒண்ணு உருவாகி அதுக்குள்ள இருந்து அந்த ஒலியின் வாள் வெளியே வருது. அப்ப இவங்க பின்னாடி அந்த தளபதி படையோட வந்திருப்பான். அதை பார்த்த ஹீரோ அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அதுக்கு இவ என்ன மன்னிச்சிரு, அது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அவளால அனுப்பப்பட்டவன்னு சொல்றான். அப்ப அவன் தாக்க ஹீரோ ஒரு பாறையை தூக்கி பறக்கும் கப்பல்ல ஒன்ன கவுத்து விட்டுறான். அவ்வளவுதான், ஆளுங்க வர ஹீரோ அவங்களை அடிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் அந்த வாளை எடுக்க போக கிட்ட கூட நெருங்க முடியாம அதோட பாதுகாப்பு கவசம் அடிச்சு அவங்க இறந்து போறாங்க. அப்ப தளபதி ஹீரோவை பிடிச்சிட ஒருத்தன் போய் அந்த வாள்ல கை வச்ச உடனே கருகி போய் இறந்து போறான். அதை பார்த்த பொம்மை அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் உங்களுக்காக அந்த வாளை எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்ல, அதுக்கு தளபதி என்ன ஒரு பாசம், சரி நீ போய் எடுத்துட்டு வான்னு சொல்றான். இவ்வளவு ஹீரோவுக்காக போய் அந்த வாளை எடுக்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெடிப்பு ஏற்பட்டு சுத்தி இருந்த எல்லாமே சிதறி போகுது. அதுல ஹீரோ மட்டும் தப்பிச்சு வந்து அவளை பிடிச்சுக்கிட்டு அதுல பாதாளத்தை நோக்கி போக ஆளு காலின்னு பார்த்தா வெற்றிகரமா ரக்கம் மலைச்சு பறந்து வரான். பொம்மை ஒரு வழியா நீ பறந்துட்ட, ஆனா நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் கட்டையில செஞ்ச வெறும் பொம்மை தான், எனக்காக ஒண்ணு செய்வியா, நான் சூரிய உதயத்தை பார்த்துட்டேன், ஆனா மாலை நேரத்துல மறையிற சூரியனை பார்த்ததே இல்லைன்னு சொல்ல உடனே ஹீரோ வேகமா பறந்து மேல போய் அதையும் காமிக்கிறான். ஆனா அதுக்குள்ளேயே இவ சிலையாக இருப்பான். ஹீரோ ரொம்ப வருத்தத்தோட கீழே வந்து அவளை விட்டுட்டு வாளை எடுத்துக்கிட்டு வெறி கொண்டு கிளம்புறான். இவன் பறந்து போக நேஷாவும் வந்து சேர்ந்துக்கிறான். அதை பார்த்த செடி, டேய் கஸ்மாலங்களா, அந்த கட்டையில போனவன் நகரத்துக்குள்ள வந்துருப்பான்டா, சீக்கிரம் போய் தொலைங்கடான்னு கத்துது. அங்க பார்த்தா மொத்த முனையும் அங்க வந்திருக்கும். அதை பார்த்த தளபதியோட பையன் நம்மளால சமாளிக்க முடியுமான்னு கேட்க, இவரு நம்மளால முடியும், நம்ம குருதேவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்றான். அப்படியே உள்ள பார்த்தா தலைவர் அங்க இருந்துகிட்டே வெளியே பில்லர் எழுப்பி சும்மா போலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. அதுல எல்லாமே செதறி போய் விழுகுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே தப்பிச்சுக்கிட்டு இருக்க. அதை பார்த்த தளபதி என்ன ஆச்சுன்னு உள்ள வந்து பார்த்தா நம்ம தலைவர் இளமையா செம்ம அழகா இருப்பாரு. அப்போதான் தளபதிக்கு இவரோட வயசு குறைய குறைய இவரோட சக்திகளும் குறையுதுன்னு தெரியுது. அப்ப தளபதி அவரோட பையனை வாயிற்கதவுக்கு காவலுக்கு அனுப்புறாரு. அங்க நம்ம ஆளுங்க வர கூடவே அந்த யாங்ஜியாங்கும் தங்க கவசத்தை போட்டுக்கிட்டு வெறுத்தனமா வராரு. இங்க எதிரிகள் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. உள்ள பயங்கர போராட்டம் நடந்துகிட்டு இருக்க, வெளியே இருந்து பயங்கரமா தாக்குறாங்க. இந்த கலவரத்துல நம்ம தலைவர் அடிபட்டு கிடக்க ஒரு பாறை இவரு மேல விழ வரும். அப்ப சிங்கக்குட்டி வந்து அவரை காப்பாத்தும் பாருங்க, செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் அவரையே தூக்கிட்டு ஓடுது. அங்க ரெண்டு தளபதியும் கொடூரமா சண்டை போட்டுக்கிட்டு கீழே விழ, அப்ப ஹீரோ வந்து நம்ம தளபதியை காப்பாத்திடுறான். அவன் அனாமத்தா கீழே போறான். ஹீரோ பறந்து போறத பார்த்த எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தளபதி ஹீரோ கிட்ட ஒலியின் வாளை கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே காப்பாத்தலாம்னு சொல்றான். அங்க கரிஞ்சிருந்த தளபதி கருகி போய் கிடக்க, ராணி அவனுக்கு சக்தியை கொடுத்து மிகப்பெரிய அரக்கனா மாத்திரா. இங்க நம்ம ஆளுங்க தலைவர் கிட்ட வர அவரு சின்ன பையனாவே மாறிடுவாரு. அப்போ அந்த மிருகம் ஒரு சத்தம் கொடுத்து கீழே குதிக்க நம்ம குட்டி தலைவரை பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க. இவங்க போய் அது கூட சண்டை போட அதுக்கு என்ன அடி அடிச்சாலும் உரைக்காது போல திருப்பி அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஜியானும் வந்து அடிக்க அவனுக்கு ஊமகுத்தா உழுகுது. உள்ள நம்ம ஓனாய் பைப்புல ஒரு இடத்துல நம்ம தலைவரை பாதுகாப்பா வைக்குது. இங்க நேஷா ஒரு திட்டம் போட்டு தாக்க, அது இவன் அடிச்சதுல இவனோட சக்கரம் கீழே விழுந்துரும். இவன் அதுல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். அவனை ஹீரோ காப்பாத்த இங்க ராணி நம்ம தலைவரை தூக்கிடுறான். இங்க ஹீரோ அதுக்கு ஷாக்கு கொடுக்க நேஷா அதோட சங்கிலியா இருப்பான் பாருங்க, சும்மா அட்டகாசமா இருக்கும். அப்ப அது தளபதியை பார்க்க உடனே அவனை காலி பண்ணிடும். ஏன்னா அவன் நீ அங்க போ அங்க போன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்த தங்க கவசம் ரெண்டு பக்கமும் கல்லை எழுப்பி அவனை கபாலத்திலேயே அடிக்கிறான். அங்க தளபதி அவரோட மகன் கிட்ட வாளை கொடுத்து இந்த நாட்டை காப்பாத்துன்னு சொல்லி மண்டை போட்டுறாரு. இவனும் அந்த வாளை பார்க்க இன்னமும் அந்த வாளை பார்க்க சக்தி இல்லாத மாதிரி தாங்க தெரியுது. ஹீரோ வாளை எடுத்துக்கிட்டு அவனோட பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து அதை தாக்குவாங்க பாருங்க, சும்மா அட்டகாசமா இருக்கும், மிரட்டலா இருக்கும். உள்ள அந்த செடி நம்ம தலைவரை ராணி தூக்கிட்ட விஷயத்த சொல்லுது. இங்க வெளியே தங்க கவசம் ஒரு பெரிய பாறையை அவன் தலை மேல போட அவன் புடுங்கிக்கிட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து விழுகிறான். அப்போ மேல பார்த்தா 3 சூரியன் இருக்கும். அதோட இங்க கருப்பு டிராகனுக்கு முழு உடல் கிடைச்சு வெளியே வரான். அப்போ ஒரு சக்தி ஹீரோவுக்கு சுருக்கு பை வந்துச்சு இல்ல, அதுக்குள்ள போகுது. இதுல வேற அந்த மிருகம் எந்திரிச்சு வர தளபதியோட மகன் அந்த வாளை காப்பாத்துறதுக்காக அந்த குழிக்குள்ள குதிச்சிடறான். சரி ஆளு காலின்னு பார்த்தா உள்ள இருந்து அவன் வெளியே வந்து அந்த மிருகத்தை வெட்டுவான் பாருங்க, பயங்கர அது என்னடான்னு பார்த்தா அந்த வாளு இவனை ரட்சகனா தேர்ந்தெடுத்திருக்கும். இது எல்லாமே நல்லபடியா முடிய ஹீரோ நம்ம கிட்ட ஒலியின் வாள் இருக்கு, இனிமே அந்த கருப்பு டிராகனுக்கு சங்கு ஊத வேண்டியதுதான்னு சொல்ல தளபதி அதுதான் சரி நம்ம குருதேவரையும் சேர்த்து காப்பாத்தணும்னு கத்திய சொருகிறான். உடனே இவங்க இருந்த அந்த நகரமே மேல பறக்குது. இதோட படமும் முடியுது. அப்படியே எண்டு கிரெடிட் சீன்ல அந்த கருப்பு டிராகன் முழு உருவம் கிடைச்சி வரான். அப்போ ராணி கிட்ட பார்த்தா நம்ம தலைவர் குழந்தையவே இருப்பாரு. வழக்கம் போல அவன் என்ன தடுக்க எவன்டா இருக்கான்னு கத்துறான். இதோட இதுவும் முடியுது. அப்போ இதுல 2வது பாகம் வரதா சொல்லியிருக்காங்க. இன்னும் வரல, வந்தா கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ரிவ்யூ பண்றோம்.